நம்ம சத்குரு யாத்திராவுடைய ராமேஸ்வர பயணத்துல இது 2வது நாள். முதல் நாள் நேற்று வந்து ராமநாதர் அபிஷேகம் தீர்த்தம் வந்து நேற்று காசில இருந்து கொண்டு வந்த தீர்த்தத்தை வந்து ராமநாதருக்கு அபிஷேகம் பண்ணிட்டு தர்சனம் பார்த்தோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் இன்னைக்கு வந்து உத்தரகோஷ மங்கை, திருப்புலானி, தேவிப்பட்டினம் இதெல்லாம் பார்க்க போறோம். இதற்கு நடுவே வந்து இப்போ வந்திருக்க இடம் வந்து பாத்தீங்கன்னா வில்லுண்டி தீர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். இது ஏன் இது வில்லுண்டி தீர்த்தம்? தீர்த்தம்னா தண்ணீர் தீர்த்தம் சொல்லுவாங்க. அப்போ ஏன் இதுக்கு வந்து பிரசித்தி பெற்றது அப்படின்னா, இப்போ இந்த சுத்தி கடல், அப்ப அந்த கடலுக்கு நடுவே அந்த வில்லுண்டி தீர்த்தம் ஏன் வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராமபிரான் தன்னுடைய மனைவி சீதாதேவி அம்மாவுடைய தாகத்தை தீர்க்கறதுக்காக இந்த பக்கம் அவங்க வழியா போகும்போது தண்ணீர் கேட்டிருக்காங்க. அப்போ கடல் சுத்தி வந்து உப்பு தண்ணீர். அப்ப இந்த இடத்துல வந்து என்ன பண்றான், அந்த தாகத்தை தணிக்கிறதுக்காக ராமபிரான் என்ன பண்றாரு, தங்கிட்ட இருந்த வில்லை எடுத்து அந்த இடத்த வந்து விட்டு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தீர்த்தத்தை வந்து உருவாக்குனதா வரலாறு சொல்லுது. இப்ப சுத்தி கடலு, இப்ப நடுவுல வந்து ஒரு சின்ன கிணறு இருக்கும். அந்த கிணறுலதான் அந்த தண்ணியை வந்து அந்த காலத்துல ராமபிரான் வந்து கண்டெடுத்ததா வந்து வரலாறு சொல்லுது. இந்த இடத்துடைய பேர் வந்து வில்லுண்டி தீர்த்தம். அப்படியே போய் பார்த்துட்டு வாங்க, தரிசனம் பண்ணிட்டு போயிடுங்க. செருப்பு போக கூடாதா? அப்படிதான் இருக்கணும். ஒரு அருமையான லொகேஷன். காலை நேரத்தில் வரலையா? தீர்த்தம் வந்து உள்ள போட்டோம். ராமர் வந்து நைட் எடுத்து சம்பவம். நம சிவாயா.